ஒட்டி 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில நடிகை ஆத்மிகா இரவு நேரத்துல கிரிவலம் வந்திருக்காங்க. திருநீர் அண்ணாமலையார் திருக்கோவில், பழனி ஆண்டவர் திருக்கோவில், இந்த மாதிரி அஷ்டலிங்கங்களிலும் கிரிவலம் முழுக்க நெத்தியில பட்டை வச்சுக்கிட்டு கற்பூரம் ஏத்தி வழிபாடும் பண்ணியிருக்காங்க. மீசைய முறுக்கு, கோடியில் ஒருவன், கண்ணை நம்பாதே, இந்த மாதிரி பல படங்கள்ல நம்ம ஆத்மிகாவை பார்த்திருப்போம். சோஷியல் மீடியாலையும் ஒரு பக்கம் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் ஆத்மிகாவுக்கு இப்போ ரீசெண்டா பர்த்டே வந்திருக்கு. பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மிகா திருவண்ணாமலையில கிரிவலம் வந்திருக்காங்க. அடுத்த நாள் பர்த்டே. ஸோ அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இரவு திருவண்ணாமலையில 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில இருக்கிற அஷ்டலிங்க திருக்கோவில்ல தரிசனம் பண்ணியிருக்காங்க. கூடவே திருநேர் அண்ணாமலையார் திருக்கோவில், பழனி ஆண்டவர் திருக்கோவில், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல கற்பூரம் ஏத்தி வழிபட்டிருக்காங்க. வழி முழுக்க பாத்தீங்கன்னா நமச்சிவாய மந்திரத்தை ஓதியபடி கிரிவலம் மேற்கொண்டாங்க. நெத்தியில பட்டை வச்சுக்கிட்டு கிரிவல பாதையில பல்வேறு திருக்கோவில்ல கற்பூரம் ஏற்றி வழிபட்டிருக்காங்க. கூடவே அண்ணாமலையார் திருக்கோவில்ல ஆத்மிகா சாமி தரிசனமும் பண்ணியிருக்காங்க. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.